வெனஸ்டே நிஃப்டி 50 ப்ரெடிக்ஷன். ஸோ டே பை டே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே மார்க்கெட் ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கான நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ்க்குள்ள ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி வந்து கிடைக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலே மேலே இருந்து கிடச்சிது. இன்றைக்கி என்ட்ரி வந்து நம்மளுக்கு அப்படி தான் கிடச்சி. அடுத்து நம்ம எப்போவுமே ஒரு ரீட்ரஸ்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த ரீட்ரஸ்ட் என்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்பைரி டே இல்லை ட்ராப்பாகவே வந்து மாட்டுது. கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு ட்ராப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மே செகண்ட் வீக்லேருந்து ஃபுல்லாகவே நிஃப்டி ஒரு பயங்கர ட்ராப்பில் இருக்குது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க மார்க்கெட்டோட டோட்டல் அல்கோரிதமே சேஞ்ச் ஆகும். நான் அதோட வந்து 4th அல்கோரிதம் சேஞ்ச் ஆகுது பார்க்குறேன். பட் என்னோட கான்செப்ட்டில் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது என்டி அண்ட் எஸ்எல்ல மட்டும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். அது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ராடேல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பொறுத்தளவுக்கு எந்த குழப்பமும் இல்லை. பட் 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப இன்னும் அக்யூரேட்டாக என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அங்கே மட்டும் சின்னதாக ஒரு ஃபெயிலியர், ஒரு சின்ன எஸ்எல் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை. டே பை டே இனிமேல் நம்ம வந்து கம்மிங் டேஸில் வந்து எல்லாமே ரெக்கவர் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு என்னன்னா அல்கோரிதம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அது நம்மளுக்கு கிளியராக தான் இருக்குது. ஏன்னா என்னோட வியூவில் வந்து நான் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கேன். ஸோ அது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணிகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஓவராலாக இப்போ எல்லாருக்கும் யூடியூப்ல பார்க்குறது என்னன்னா இந்த ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு என்ட்ரிஸ் அந்த ரெண்டுமே எஸ்எல் அடிச்சிருக்கோம். 2 என்ட்ரி ஓவரால் நீங்களோட 3 என்ட்ரி எஸ்எல் அடிச்சிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுத்து 30 பாயிண்ட்ஸில் கேப்சர் ஆயிடுச்சு. ஓவரால் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ரீமியம் எஸ்எல் வந்து அடிச்சிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேயில் கம்மிங் டேஸில் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு யூடியூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் அனலைஸ் தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த டேவோட ஒரு கேண்டில் வந்து எனக்கு க்ளோஸ் வந்து கீழே வச்சிருச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். 23,800 வரைக்கும் நிஃப்டி வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு 24,500 பிரேக் பண்ணணும். நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் 24,500 வந்து குரூஷியல் லெவல் சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டே நான் எதிர்பார்த்தது என்னன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் கிடைக்கணும். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் செல் காணா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 30 செகண்ட்ஸில் இந்த செல்லை கொடுத்து முடிச்சிருச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண இந்த ரேஞ்சில் இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ராப்பாக மாறுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் வச்சு என்னால் ப்ரொடிக்ஷன் பண்ண முடிஞ்சு அது ட்ராப்புங்கிறதுக்கு. அதே மாதிரி ட்ராப் நடந்துச்சு அப்புறம் கண்டினியூஸாக செல். பட் எனக்கு ட்ராப் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எனக்கு ஒரு மோர் கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகலை. ஸோ அகெயின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் செல் பண்ணிவிட்டு டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு நான் எதிர்பார்க்குறது என்னென்னா 2 தான். ஒன்று எனக்கு இந்த ரேஞ்சை ஃபுல்லாக இதுக்கு மேலே இந்த நியூட்ரலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சை ஃபுல்லாக இது வரையும் ஒரு ரீட்ரஸ் பண்ணிவிட்டு டக்குனு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகணும். இல்லைனா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட்டை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரீட்ரஸ் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரீட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ரீட்ரஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 24,150 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கே இதுக்கு இடையில பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே இருந்து ரீட்ரஸ். அப்போ இங்கே ஓப்பன் ஆனே நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். சப்போஸ் நம்மளுக்கு இதிலேருந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் ஒரு 5 மினிட்ஸோட ரீட்ரஸ் கிடச்சி அப்படின்னா இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன் வழியா. இங்கே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு வச்சுன்னா எடுத்தோடனே என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணி ப்ராப்பர் ரீட்ரஸ் கிடச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணணும் மட்டும்தான் நம்மளால் டவுன் ட்ரெண்டில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். நம்மளோட லாஸஸ் எல்லாமே ரெக்கவரி பண்ணுற மாதிரி லெவலுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. நான் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணதான் எனக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டோட கிரியேஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து எனக்கு 450 460 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணால் போதும். 24,551 ஹையை பிரேக் பண்ணாலே போதும். இதோட கண்டினியூஷன் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் மேலே அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,250 25,000 ஒன் ஆஃப் த டார்கெட். அதுக்கப்புறம் 25,250 வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிறதே இருக்குது. இது கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரீட்ரஸ்ட்டு அந்த ரீட்ரஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் டார்கெட்டாக 24,200 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,150 வரைக்கும் நம்ம கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 24,100 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் அகைன் சொல்கிறது என்னென்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரீட்டெயிலர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய கேம்பிள் டேவாக மாறிட்டு இருக்கு. அதாவது கேம்பிள் டே ஆல்ரெடி கேம்பிளிங் தான் பண்ணுறீங்க. பட் கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் கேம்பிள் பண்ணீங்க அப்படின்னா மேலே போக வேண்டிய கேண்டில் கீழே வரும், கீழே வர வேண்டிய கேண்டில் மேலே போகும். இங்கே ட்ரெண்ட் பேஸ்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கேண்டில் பேஸ்டு நிறையா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அல்கோரிதம் சேஞ்ச் ஆகி ஒரு செட் ஆகிறதுக்கு இன்னொரு வீக்ஸு ஒரு கம்மிங் டேஸ் வந்து எடுத்துருச்சுனாலும் அது வரையும் ஒரு ட்ரேடை ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். ஸோ நாளைக்கு ஒரு டே என்னோடய ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் எனக்கு அகைன் எஸ்எல் வந்து அடிக்குது அப்படின்னா ஸோ நான் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னோடய ட்ரேடை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் மட்டும் என்ட்ரி எடுப்பேன். இப்போ 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறல அதை அவாய்ட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் என்ட்ரி எடுப்போம். அது பிரச்சனையே கிடையாது, கிளியராக இருக்கும் வியூ, அது பிரச்சனையே கிடையாது. பட் 5 மினிட்ஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 டேஸ்க்கான ஒரு ஃபுல் ஒரு டேட்டாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர் தான். பட் நம்மளால் ஒரு ட்ராப் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே எக்ஸிட் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் ட்ராப்க்கு அப்புறம் அது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. அந்த மூவ்மெண்ட் நம்ம வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிறனால அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நான் அது 1 or 2 வீக்ஸில் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து என்ட்ரி ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பை திஸ் வீடியோ ஃப்ரம் ப்ளே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நாளைக்கு யூடியூப்ல வந்து மறக்காம ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.